நீங்கள் இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே உங்கள் தொலைபேசி அதிர்வதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அதை எடுக்கும்போது நண்பரின் குறுஞ்செய்தி அல்லது வங்கியின் அறிவிப்பு என்று எதிர்பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதற்குப் பதிலாக உங்கள் திரையில் அழிக்கவே முடியாத ஒரு செய்தி தோன்றுகிறது. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரே நேரத்தில் அதை பார்க்கிறான். பல நூற்றாண்டுகளாக மௌனம் காத்த கடவுள் நம்முடைய இந்த டிஜிட்டல் மயமான சந்தேகம் நிறைந்த சத்தமான உலகத்தில் இன்று நம்மிடம் பேச முடிவு செய்தால் என்ன ஆகும்? இது ஒரு அறிவியல் புனைகதைக்கான கதைக்களமாகத் தோன்றலாம். ஆனால் ஒரு கணம் இது உண்மை என்று கற்பனை செய்வோம். அது உண்மையில் எப்படி இருக்கும்? எரியும் புதர்கள் அல்லது பழங்கால கல்வெட்டுகள் வழியாக அல்ல. இங்கேயே, இப்போதே நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இதன் விளைவுகள் ஞாயிறு பள்ளிகளில் நமக்குச் சொல்லப்படுபவை போல் இருக்காது. இன்று நாம் இந்த சூழ்நிலையை நொடிக்கு நொடி அலசிப் பார்க்கப் போகிறோம். மேலும் படைப்பாளருடன் நேரடி தொடர்பு ஏன் மனித குலத்திற்கான மிக மோசமான சோதனையாக மாறக்கூடும் என்பதையும் கண்டறியப் போகிறோம். தயாரா? அப்படியானால் ஆரம்பிக்கலாம். நாம் இந்த சிந்தனை பரிசோதனையை தொடங்குவதற்கு முன் இது முன்பு எப்படி நடந்தது என்பதை நினைவு கூறலாம். மனித வரலாற்றில் உயர் சக்திகளுடனான தொடர்பு எப்போதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கே உரியதாக இருந்தது. மோசே மலையின் மீது ஏறினார். தீர்க்கதரிசிகள் பாலைவனங்களுக்குச் சென்றனர். ஞானிகள் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினர். இது எப்போதும் தனிப்பட்டதாகவும் நெருக்கமானதாகவும் வெளிப்படையாகச் சொன்னால் நிரூபிக்க முடியாததாகவும் இருந்தது. மற்றவர்கள் அதை நம்ப வேண்டியிருந்தது. ஆனால் இன்று நாம் உலகளாவிய இணைப்பின் சகாப்தத்தில் வாழ்கிறோம். நம்மிடம் இணையம், செயற்கைக்கோள்கள் மற்றும் எப்போதும் ஆன்லைனில் இருக்கும் 8 பில்லியன் மக்கள் உள்ளனர். ஒரு உயர் அறிவு அனைவரிடமும் ஒரே நேரத்தில் பேச விரும்பினால் அதற்கு இனி சால்வைகள் அணிந்த இடைத்தரகர்கள் தேவையில்லை. சூழல் மாறிவிட்டது. உடனடி தகவலுக்கு நாம் பழக்கப்பட்டு விட்டோம். இதுதான் நமது இன்றைய காட்சியை இவ்வளவு வெடிக்கும் தன்மை உடையதாக மாற்றுகிறது. நாம் இனி நெருப்பைச் சுற்றியுள்ள ஒரு பழங்குடியினம் அல்ல. நாம் ஒரு உலகளாவிய வலைப்பின்னல். மேலும் இந்த வலையமைப்பில் எந்த ஒரு சிக்னலும் உடனடியாக வைரலாகிறது. முதலாவது நிமிடம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வோம். தொழில்நுட்ப ரீதியாக இது சாத்தியமா? இது நிச்சயம் பழைய திரைப்படங்களில் வருவது போல வானம் பிளந்து கண்ணாடி உடையும் இடிச்சத்தமாக இருக்காது. அது மிகவும் பழமையான யோசனை. மேலும் நேர மண்டல வேறுபாடுகள் காரணமாக இது வெளிப்படையாகவே பயனற்றது. இன்னும் நேர்த்தியான, நுட்பமான வழிமுறையை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நரம்பியல் செய்கை, நியூரல் சிக்னல். நீங்கள் நியூயார்க்கிலோ, டோக்கியோவிலோ அல்லது அண்டார்டிகாவில் உள்ள ஒரு துருவ நிலையத்திலோ இருந்தாலும் அதே வினாடியில் உங்கள் தலைக்குள் ஒரு சத்தம் கேட்பதை உணர்வீர்கள். இது காதுகளால் கேட்கும் சத்தம் அல்ல, இது ஒரு சிந்தனை. ஆனால் உங்கள் தாய்மொழியில் ஒரு அந்நிய குரலில் ஒலிக்கிறது. முற்றிலும் தெளிவாக, அமைதியாக ஒலிக்கும் ஒரு வாக்கியம். உதாரணமாக, நான் இங்கே இருக்கிறேன், கேளுங்கள். பில்லியன் கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் உறைந்து போகும் தெருக்களில் முற்றிலும் அமைதி நிலவும் அந்த நிமிடத்தை எண்ணிப் பாருங்கள். வாகன ஓட்டிகள் திடீரென பிரேக் பிடிப்பார்கள். செய்திகள் பாதியில் நின்றுவிடும். வரலாற்றிலேயே இதுதான் மிகவும் அமைதியான மற்றும் அதே நேரத்தில் மிகவும் உரத்த தருணமாக இருக்கும். முதல் ஒரு நொடியிலேயே மறுப்பு நிலை ஆரம்பிச்சிடும். நாமெல்லாம் நவீன யுகத்து ஆளுங்க, சரியா? நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. நமக்கு தொழில்நுட்பம்தான், டெக்னாலஜி நினைவுக்கு வரும். இது கண்டிப்பா ஹேக்கிங் தான். இப்படித்தான் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்முடைய சந்தேகப்பேய் சொல்லும். கோடிக்கணக்கான மக்கள் தலைய பிடிச்சுக்கிட்டு இது ஏதோ கூட்டு மாயத் தோற்றம், மாஸ் ஹலுசினேஷன், இல்லைன்னா அரசின் ரகசிய ஆயுதம்னு நினைச்சு குழம்பி போவாங்க. ஈலன் மஸ்க் உடனே ட்வீட் போடுவாரு. நான் சிப் வைக்கிறது பத்தி சொன்னேன், ஆனா இது நான் இல்ல. மக்கள் தங்களுடைய கேட்ஜெட்ஸ் செக் பண்ணுவாங்க. சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தேட ஆரம்பிப்பாங்க. இது ஹேக்கர்ஸ் செஞ்ச ஒரு நியூரோலிங்குவிஸ்டிக் தாக்குதல், நியூரோலிங்குவிஸ்டிக் அட்டாக். இல்லைன்னா புது பிரம்மாண்ட படத்துக்கான பிரம்மாண்டமான விளம்பரமாத்தான் இருக்கணும்னு நம்ம உறுதியா நம்புவோம். 21ஆம் நூற்றாண்டில நல்ல அறிவோட இருக்கிற யாருமே எடுத்த எடுப்புல இத கடவுளோட செயல்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாம அந்த அளவுக்கு கேலி உணர்வும் சந்தேகமும் கொண்டவங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்டர்நெட்ல என்ன நடக்குதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. சோஷியல் மீடியா அப்படியே வெடிச்சு கிளம்புது. குரல்ங்கிற ஹேஷ்டேக் உலக ட்ரெண்டுகள்ல
இதுவரை வந்த எந்த நியூஸை விடவும் வேகமா மேலே போகுது. டிக்டாக்ல மக்கள் அழுதுகிட்டோ சிரிச்சுக்கிட்டோ இல்லனா பயத்துல மேல சீலிங்கையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோக்கள் நிரம்பி வழியுது. முதல் மீம்களும் வர ஆரம்பிக்குது. ஆமா, இவ்ளோ பெரிய விஷயத்திலயும் நாம சும்மா இருக்க மாட்டோம், ஜாலியா பேசுவோம். யாரோ ஒருத்தர் இப்படி போடுவாங்க: கடவுள் இப்பதான் பதில் சொன்னாரு, ஆனா நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை திரும்ப சொல்ல முடியுமா? இன்டர்நெட் மொத்தமும் பீதி, நகைச்சுவை மற்றும் சதித்திட்ட கோட்பாடுகளோட கொதிச்சு போற ஒரு பானையா மாறிடும். ட்விட்டர் மற்றும் டெலிகிராம் சர்வர்கள் அதிக சுமை தாங்க முடியாம அடுத்த 15 நிமிஷத்துல கிராஷ் ஆகிடும். எந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளரும் கற்பனை பண்ணி பார்க்காத ஒரு குழப்பத்தை நாம பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கேட்டதை மத்தவங்களோட ஷேர் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது மத அமைப்புகளின் எதிர்வினையை பற்றி. வத்திக்கானோ அல்லது மக்காவோ இதை வரவேற்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஓ, அது நிச்சயம் சாத்தியமில்லை. கர்தினால்கள் மற்றும் முஃப்திகளின் மத்தியில் ஏற்படும் பீதியை கற்பனை செய்து பாருங்கள். ஏனென்றால் கடவுள் எல்லோரிடமும் நேரடியாக பேசினால் அங்கே இடைத்தரகர்கள் எதற்குத் தேவை? இப்போது அனைவருக்கும் ஒரு நேரடி தொடர்பு கிடைத்துவிட்ட நிலையில் ஆலயங்கள், சடங்குகள், காணிக்கைகள் எதற்கு? இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அதிகார அமைப்புகளை ஒரு நொடியில் மதிப்பிழக்கச் செய்துவிடும். குருமார்கள் குழப்பத்தில் ஆழ்வார்கள். அந்த குரல் சொல்வது அவர்களுடைய புனித நூல்களுக்கு முரணாக இருந்தால் என்ன ஆகும்? விதிகள் பாதியளவு மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை என்று அவர் சொன்னால் என்ன ஆகும்? இது வெறுமனே ஒரு மத நெருக்கடி அல்ல. இது உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களின் ஒரு கார்ப்பரேட் சரிவாக இருக்கும். நாத்திகர்களின் நிலை என்ன? ரிச்சர்ட் டாக்கின்ஸ் மற்றும் அறிவியல் சமூகம் மிகவும் தர்ம சங்கடமான சூழலில் சிக்குவார்கள். விஞ்ஞானிகள் அந்த சிக்னலை கருவிகள் மூலம் அளக்க முயல்வதை கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் கருவிகள் மௌனமாக இருக்கும். அந்த குரல் மனதிற்குள் மட்டுமே கேட்கிறது. இது சடவாதக், பொருள் முதல்வாதக் கண்ணோட்டத்தை அடியோடு தகர்க்கும். ஆனால் இதில் இருக்கும் வேடிக்கை என்னவென்றால் தெரியுமா? நாத்திகர்கள் மிகத் தீவிரமான விசுவாசிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆதாரம் கேட்கிறார்கள். இதோ ஆதாரம். இது நேரடியாக மூளையில் ஒலிக்கும் சான்று. அல்லது இதற்கு நேர்மாறாக அவர்கள் ஒரு வைரஸாலோ அல்லது சூரிய செயல்பாட்டாலோ ஏற்பட்ட கூட்டு உளப்பிணி, கலெக்டிவ் சைக்கோசிஸ் பற்றிய கோட்பாடுகளை உருவாக்கத் தொடங்குவார்கள். உண்மையின் விளக்கத்திற்கான இந்த யுத்தம் தத்துவ மன்றங்களில் இருந்து தெருக்களுக்கு வரும். சரி, இப்போது அரசியல் களத்திற்கு வருவோம். நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைவார்கள். அதிகாரம் என்பதே தகவல்களை கட்டுப்படுத்துவதில்தான் இருக்கிறது. ஆனால் எவராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தகவல் ஆதாரம் திடீரென வந்துவிட்டால் என்ன ஆகும்? ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அவசர கூட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஜனாதிபதிகளும் சர்வாதிகாரிகளும் எப்படியாவது இந்த குரலை தமதாக்க முயல்வார்கள். கடவுள் எங்கள் பக்கம்தான் நிற்கிறார் என்று ஒரு நாடு அறிவிக்கும். அதற்கு, இல்லை, அவர் எங்கள் மொழியின் உச்சரிப்பில்தான் பேசினார் என்று வேறொரு நாடு பதிலளிக்கும். பீதி பரவாமல் தடுக்க அரசாங்கங்கள் இந்த செய்தியை பேசத் தடை விதிக்கவும் தகவல் தணிக்கை செய்யவும் முயற்சிக்கும். ஆனால் உங்கள் சொந்த தலைக்குள்ளேயே ஒலிக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி தடை செய்ய முடியும்? உண்மையின் மீதான அரசாங்கத்தின் ஏகபோக உரிமைக்கு இது ஒரு முழுமையான முடிவாக இருக்கும். உலகத்தின் அரசியல் வரைபடம் அடியோடு பிளந்து சிதைந்து போகத் தொடங்கும். பொருளாதாரம் உடனடியாக மிக மோசமாக எதிர்வினையாற்றும். பங்குச் சந்தைகள் முதல் நிமிடத்திலேயே சரிந்து வீழும். ஏனெனில் நிச்சயமற்ற தன்மைதான் பணம் சேர்வதற்கு எதிரி. வால் ஸ்ட்ரீட் வர்த்தகர்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை உலக முடிவுக் காலம் வந்துவிட்டால் பங்குகளை வாங்கி என்ன பயன்? எண்ணெய், தங்கம், பிட்காயின் ஆகியவற்றின் விலைகள் முற்றிலும் கணிக்க முடியாத பாதைகளில் மேலே அல்லது கீழே தாறுமாறாகச் செல்லும். மக்கள் பணத்தை எடுக்க வங்கிக்கு ஓடுவார்கள். கடைகளில் உள்ள பொருட்களை கொள்ளையடிப்பார்கள். காப்பீட்டு நிறுவனங்கள் திவாலாகும். ஏனென்றால் தெய்வீகத் தலையீடு என்பது பொதுவாக காப்பீட்டு கவரேஜில் வராது. ஆனால் இப்போது அது நேரலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்று உலகப் பொருளாதாரம் ஸ்தம்பித்து ஒரு பெரிய இடைநிறுத்தத்திற்குச் செல்லும். அந்த செய்தியை பற்றி பேசுவோம். அவர் சரியாக என்ன சொல்லியிருப்பார்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அது ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்பது போல தெளிவற்ற,
பொதுவான செய்தியாக இருந்தால் உலகின் பாதிப்பேர் நிச்சயம் ஏமாந்து போவார்கள். நாம் உடனே, சத்தியமா? இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புதுசா என்ன இருக்கு? கேன்சரை எப்படி குணப்படுத்துவது? வேற்று கிரகவாசிகள் எங்கே என்று கேட்போம். ஆனால் இனியாவது கிரகத்தை அழிப்பதை நிறுத்துங்கள் என்று மிகவும் குறிப்பாக அந்த செய்தி இருந்தால் அது இன்னும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பெரிய தொழிலதிபர்கள் இது பொருளாதார ரீதியாக எங்களுக்கு லாபமில்லை என்று கடவுளுடனேயே வாதிடத் தொடங்குவார்கள். கார்பன் வெளியேற்றத்தின் அளவை கடவுள் சரியாகத்தான் கணக்கிட்டாரா என்று நிபுணர்கள் விவாதிக்கும் ஒரு தொலைக்காட்சி கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நினைத்துப் பாருங்கள். படைப்பாளியின் முன்னால் கூட மனிதனின் கர்வம் எல்லை மீறுவதற்கு குறைவில்லை. இதில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் அதுதான் மொழித்தடை. ஒருவேளை அந்த குரல் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தாய்மொழியிலேயே ஒலிக்குமானால் அந்த கடவுள் தங்கள் கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர் மட்டுமே என்றதோர் பிரமை உருவாகிவிடும். ஆனால் வெவ்வேறு மொழிகளிலுள்ள தத்துவார்த்த புரிதல்கள் ஒத்துப்போகவில்லை என்றால் என்னாவது? ஓர் மொழியில் நீதி எனும் சொல்லின் உட்பொருள் ஒரு சாயலில் இருக்கும், வேறொரு மொழியில் அது வேறு விதமான அர்த்தத்தைக் கொடுக்கும். இது மொழி சார்ந்த போர்களுக்கு வழிவகுக்கும். மக்கள் தாங்கள் உணர்ந்த செய்திகளின் பதிவுகளை ஒப்பிட்டுப் பார்க்கத் தொடங்குவார்கள். அவர் விசுவாசமற்றவர்களை தண்டிக்கும்படி என்னிடம் சொன்னார் என்று ஒருவன் முழக்கமிடுவான். இல்லை, எதிரிகளையும் மன்னிக்கும்படிதான் அவர் சொன்னார் என மற்றவன் கடுமையாக மறுப்பார். மொழிபெயர்ப்பில் ஏற்படும் இந்தச் சிரமங்கள் முதல் வாக்கியம் முடிவதற்குள்ளாகவே மாபெரும் மோதல்களுக்கு வழிவகுத்துவிடும். உண்மையான தொடர்பை விட அதை குறித்த விளக்க உரையே மிகவும் ஆபத்தானதாக மாறிவிடும். இப்போது இந்த செய்தி எப்படி திரிந்து போகும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் சேதமடைந்த தொலைபேசி விளைவு, புரோக்கன் டெலிபோன் எஃபெக்ட். இந்த தொடர்பு ஏற்பட்ட உடனே ஆயிரக்கணக்கான போலிகள் கிளம்புவார்கள். தங்களுக்கு மட்டும் கடவுள் தொடர்ந்து தனியாக பேசினார் என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்கள் வருவார்கள். அவர்கள் இப்படிதான் சொல்வார்கள், எனக்கு இந்த கடவுள் செய்தியின் விரிவாக்கப்பட்ட பதிப்பு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கிடைச்சிருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்க மாசம் $9.99 கொடுத்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வகையிலும் உள்ள போலீஸ் சாமியார்களும் ஆன்மீக குருமார்களும் இந்த குழப்பத்தை உடனே பணமாக்குவார்கள். புதிய மதக் குழுக்கள் தோன்றும். ஒவ்வொரு மூலையிலும் புது புது தீர்க்கதரிசிகள் வருவார்கள். தங்களது தேர்ந்து எடுக்கப்பட்டதற்கான ஆதாரமாக அவர்கள் தங்கள் ஸ்மார்ட் போனை அசைப்பார்கள். உண்மை எது, வெறும் பரபரப்பிற்காக உருவாக்கப்படும் சத்தம், ஹைப் எது என்று பிரித்து அறிவது கிட்டத்தட்ட முடியாத காரியம். உலகளாவிய மனித மனநலமே கேள்விக்குறியாகும். அந்த மன அழுத்தத்தின் அளவை நினைத்துப் பாருங்கள். நம்மை யாரோ கண்காணிக்கிறார்கள் என்ற திடமான உணர்வு நம்மை மனப்பிறழ்வுக்குள் தள்ளிவிடும். அரூபமான ஒரு கண்காணிப்பாளர் இருக்கிறார் என்று நம்புவது வேறு, அவருடைய இருப்பை இங்கே உணர்வது முற்றிலும் வேறு. தனிப்பட்ட ரகசியம் என்பதே முழுமையாக அழிந்து போகும். நம் எண்ணங்களை மறைத்து வாழப் பழகிவிட்டோம். ஆனால் இப்போதோ நம்முடைய அசிங்கமான இரகசியம் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறதென்ற உணர்வு வாட்டும். மனநோய் சிகிச்சை மையங்கள் நிரம்பி வழியும். சித்தப்பிரமை நோயாளிகள் உண்மை உலகத்துடனான தங்கள் பிடிப்பை மொத்தமாக இழப்பார்கள். அவர், அந்த கண்காணிப்பாளர் இருக்கிறார் என்றால் என் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஏன் அனுமதித்தார் என்ற கேள்வி எழும். இது உலகளாவிய இருதலியல் பீதியாக மாறும். சரி, இதுல இருக்கிற நல்ல விஷயத்தையும் பார்ப்போம். அது ஒரு ஒற்றுமை கணம். விவாதங்கள் ஆரம்பிக்கும் வரை முதல் சில மணி நேரங்களில் ஒரு விசேஷமான சகோதரத்துவ உணர்வு வெளிப்படும். கற்பனை செய்து பாருங்கள், எதிரில் செல்லும் ஒரு அந்நியரின் கண்களை பார்க்கிறீர்கள். நீங்களும் அவர்களும் ஒரே விஷயத்தை கேட்டீர்கள் என்று உங்களுக்கு துல்லியமாக தெரியும். எல்லைகள், இனங்கள், வர்க்கங்கள் இவை அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்து போகும். நாம் எல்லோரும் ஒரே மேஜைக்கு அழைக்கப்பட்ட குழந்தைகள், அவ்வளவுதான். இராணுவ வீரர்கள் கூட ஆயுதங்களை கீழே வைக்கலாம். ஏனென்றால் தலைமை, உயர்ந்த அதிகாரம் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒருவருக்கொருவர் சுட்டுக் கொள்வது என்பது மிகவும் தர்ம சங்கடமாக இருக்கும். இது மனித வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய போர் நிறுத்த கணமாக இருக்கலாம். கேள்வி என்னவென்றால், இது எவ்வளவு காலம் நீடிக்கும்? 1 மணி நேரமா அல்லது ஒரு நாள் முழுவதும் நீடிக்குமா? மீண்டும் அறிவியல் பக்கம் திரும்புவோம். இயற்பியலாளர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த சிக்னலின் மூலத்தை தேட முயற்சி செய்வார்கள். இது ரேடியோ அலைகளோ அல்லது ஒலியோ இல்லையென்றால் இது குவாண்டம் மட்டத்தில் செயல்படும் பாதிப்பா? இது மிகப்பெரிய விஞ்ஞான புரட்சிக்கு வழிவகுக்கலாம். நாம் இறுதியாக உணர்வின் தன்மையை புரிந்து கொள்வோம்.
அறிவியல் இந்த நிகழ்வை எதிரியாக பார்க்காது, மாறாக அதை புரிந்து கொண்டு உடைக்க முயற்சிக்கும். தெய்வீக இடைமுகம், டிவைன் இன்டர்ஃபேஸ், ஆராய்ச்சிகளின் முக்கிய இலக்காக மாறும். கூகிள் அல்லது ஆப்பிள் போன்ற பெரு நிறுவனங்கள் இந்த சிக்னலை தடுக்கவோ அல்லது அதிகரிக்கவோ கூடிய ஒரு கருவியை உருவாக்க பல ட்ரில்லியன் டாலர்களை முதலீடு செய்யும். உயிரி தொழில்நுட்பமும் பயோடெக்னாலஜி, இறையியலும் தியாலஜி ஒரு விசித்திரமான நடனத்தில் இணைந்துவிடும். கடவுளே, நம் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? உலகளாவிய அளவில் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகத்தான் இருக்கும். ஏனெனில் நாம் என்ன கேட்போம்? கென்னடியைக் கொன்றது யார்? அல்லது டாலரின் மதிப்பு என்னவாக இருக்கும் என்றுதான் கேட்போம். படைத்தவரை கூட அற்பமான சுயநலமான கோரிக்கைகளால் மூழ்கடித்து விடுவோம். அவர் ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலளித்தாலும் கூட அது வரலாற்றையே மாற்றிவிடும். எந்த ஒரு வரலாற்று ரகசியத்தை வெளிப்படுத்தினாலும் அது பெரும் போரை தூண்டிவிடலாம். உண்மை பெரும்பாலும் மிகவும் கசப்பானது. ஒருவேளை கடவுளின் மௌனம் என்பது நம்மை புறக்கணிப்பது அல்ல, மாறாக நாமே அழித்துக் கொள்வதிலிருந்து பாதுகாக்கும் ஒரு வழிமுறையாக கூட இருக்கலாம். ஒரு சட்டரீதியான பெரும் வீழ்ச்சியை கற்பனை செய்து பார்ப்போம். நமது முழு சட்ட அமைப்பும் மதச்சார்பற்ற சட்டங்களை அடிப்படையாகக் கொண்டது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் ஒரு நேரடியான கட்டளையை கடவுள் பிறப்பித்தால் என்னவாகும்? நாட்டின் சட்டமா அல்லது கடவுளின் வார்த்தையா? எது மேலானது? நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். இந்த ரொட்டியை திருடும்படி ஒரு குரல் எனக்கு கட்டளையிட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டவர் கூறினால் அதை எப்படிச் சரிபார்ப்பது? கடவுளை தலைமை தற்காப்பு சாட்சியாக அழைக்கும் வழக்குகளால் நீதிமன்றங்கள் திணறிப்போகும். பொறுப்பு என்ற கருத்தே நீர்த்துப் போய்விடும். நான் அவர் விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றினேன் என்பது எந்த குற்றத்திற்கும் பொதுவான சர்வசாதாரணமான ஒரு காரணமாக மாறிவிடும். அன்றாட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பொழுதுபோக்குத் துறை எப்படி மாறும் என்று கற்பனை செய்து பாருங்கள். திகில் படங்கள் இனி பயமுறுத்தாது. நகைச்சுவை திரைப்படங்கள் முற்றிலும் வேறு விதமாகிவிடும். கலையானது எப்போதும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடியது. ஆனால் இப்போது அந்த அர்த்தமே கதவை தட்டுகிறது. கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள் என அனைவரும் ஒருவிதமான படைப்புத் தடுமாற்றத்தில் சிக்குவார்கள். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மம் வெளிவந்துவிட்டால் எதைப் பற்றி எழுத முடியும்? அல்லது இதற்கு நேர்மாறாக புதிய மதக்கலையின் மறுமலர்ச்சி, ரெனசான்ஸ் துவங்கலாம். ஆனால் அது முழுக்க டிஜிட்டல் மற்றும் மல்டிமீடியா வடிவில் இருக்கும். இசை நிகழ்ச்சிகள் கூட ஒரு புதிய அதிர்வுக்காக காத்திருக்கும் ஒரு நிமிட மௌனத்துடன் தான் இனி தொடங்கும். சரி, இப்போ குழந்தைகளை பத்தி பார்ப்போம். இந்த சம்பவத்துக்குப் பிறகு வளரும் குழந்தைகள் முற்றிலும் வேறாக இருப்பார்கள். அவர்களுக்கு கடவுள் என்பது வெறும் கட்டுக்கதை அல்ல. அது ஈர்ப்புச் சக்தி, கிராவிட்டி, அல்லது இன்டர்நெட் போல நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இது கல்வி முறையையே புரட்டி போட்டுவிடும். இந்த தொடர்பு, கான்டாக்ட் என்ற உண்மையை பாடத்திட்டத்தில் இணைப்பதற்காக உயிரியல் மற்றும் இயற்பியல் பாடங்களை மீண்டும் எழுத வேண்டியிருக்கும். சந்தேகமே என்னவென்று தெரியாத ஒரு தலைமுறை உருவாகும். இது நல்லதா? ஏனெனில் சந்தேகமில்லாத போதுதான் பல நேரங்களில் வெறித்தனம், ஃபனட்டிசிசம் உண்டாகிறது. ஆனால் ஒருவேளை இது முற்றிலும் நேர்மையான உள் ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு தலைமுறையையும் உருவாக்கவும் செய்யலாம். யார் அறிவார்? யார் அறிவார்? நம்ம கதையின் முடிவை நெருங்கும்போது அந்த குரல் திடீரென மௌனமாகிவிட்டதாக கற்பனை செய்வோம். ஒரே ஒரு வாக்கியத்தைச் சொல்லிவிட்டு அது மறைந்துவிட்டது. ஒரு நாள் போனது, 2 நாட்கள், 1 மாதம். அமைதி. இந்த காத்திருப்பு மிகவும் வேதனையாக இருக்கும். நாம் முன்பை விட இன்னும் அதிகமாக கைவிடப்பட்டதாக உணருவோம். உலகளாவிய மனச்சோர்வு அல்லது விலகல் நோய்க்குறி, வித்ட்ராவல் சிண்ட்ரோம் ஆரம்பித்துவிடும். அது மீண்டும் வந்து பேச வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். மக்கள் மைதானங்களில் ஒன்று கூடுவார்கள். வெறும் அமைதியை கூட்டாக கேட்க மட்டுமே. அந்த பேரொலிக்கு குரோகாட். பிறகு வரும் இந்த மௌனம் அந்த ஓசையை விடவும் மனதின் மீது மிகவும் கனமாக அழுத்திக் கொண்டிருக்கும். நீண்ட காலப்போக்கில் உலகம் 2 பிரிவுகளாக பிளவுபடும். விளக்குபவர்கள் மற்றும் மறுப்பவர்கள். முதல் பிரிவினர் அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை அடிப்படையாகக் கொண்டு அதனுள் மறைந்திருக்கும் இரகசிய குறியீடுகளைத் தேடி ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்க முயற்சிப்பார்கள்.
இரண்டாவது பிரிவினர், அது வேற்று கிரகவாசிகளின் கூட்டு ஹிப்னாட்டிசமாக இருக்கலாம் அல்லது மேட்ரிக்ஸின் கோளாறாக இருக்கலாம் என்று தங்களையும் மற்றவர்களையும் நம்ப வைக்க முயல்வார்கள். இந்த இரு பிரிவினருக்கு இடையேயான மோதல் புதிய போர்களுக்கு வித்திடலாம். விசித்திரம் என்னவென்றால், கடவுளின் நேரடி தலையீடு அமைதியைக் கொண்டு வருவதற்கு பதிலாக அது நிரந்தரமான பிளவுக்கு ஒரு தூண்டுதலாக மாறிவிடலாம். ஏனெனில் மனிதகுலம் முழுமையான அன்பை கூட ஆயுதமாக மாற்றி பயன்படுத்தும் திறமை கொண்டது. இறுதியாக ஒரு வியத்தகு திருப்புமுனை. அந்த குரல் இப்படிச் சொன்னால் என்ன செய்வது? நீங்களேதான் கடவுள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், நீங்கள் என் கனவு. அல்லது இன்னும் பயங்கரமான செய்தி, பரிசோதனை முடிந்துவிட்டது, இன்னும் 24 மணி நேரத்தில் சேவையகத்தை, சர்வரை மூடிவிடுவேன். எந்தச் செய்தியாக இருந்தாலும் அது நம்மை பற்றிய நமது சுய உணர்வை அடியோடு மாற்றிவிடும். சும்மா வளங்களைப் பயன்படுத்தி சமூக ஊடகப் பக்கங்களை சும்மா பார்த்துக்கொண்டு நம்மால் முன்பு போல் வாழ முடியாது. இந்தத் தொடர்பு நம்மை முதிர்ச்சியடையச் செய்யும். உடனடியாக, கட்டாயமாக நாம் தனியாக இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். ஆனால் அது விஷயங்களை இலகுவாக்காமல் எல்லையற்ற பொறுப்பை மட்டுமே உருவாக்கும். அப்படியானால் இதன் இறுதி முடிவு என்ன? இன்றைக்கு இறைவன் நம்முடன் பேசினால் அது நம்முடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மேலும் ஆயிரக்கணக்கான புதிய சவால்களை உருவாக்கிவிடும். நாம் யாரும் செவி கொடுத்து கேட்கப்படவில்லை என்ற யூகங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் இந்த உலகம் எவ்வளவு எளிதில் உடைந்து போகக்கூடியது என்பதை நாம் கண்டோம். ஒருவேளை அவரோட மௌனம்தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமோ? அதுதான் நாமேயாக இருக்கவும், தவறுகளைச் செய்யவும், உண்மையை சுயமாக தேடவும் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கிறது. ஒரு நேரடியான பதில் கேள்வியையே இல்லாமல் செய்துவிடும். ஆனால் இந்த கேள்விகள்தான் நம்மை மனிதர்களாக வரையறுக்கின்றன. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? படைப்பாளரிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தையை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அது என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள்? உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டுகளில் பதிவு செய்யுங்கள். மிக சுவாரஸ்யமான பதில்களை நாம் தொகுப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், நாங்கள் மீண்டும் பதிவேற்றும் போது அதை தவறவிடாமல் பார்க்க பெல் ஐகானையும் கிளிக் செய்யவும் மறக்காதீர்கள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.